மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அந்த டைமில் விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாக மேசராசிக்காரங்களுக்கு நேர்ந்திருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாங்கள் கடந்த காலகட்டங்களில் நெந்து நூடாயிட்டோம். மறுபடியும் இப்பவும் வேறு 7.5 சனி நடக்குதா, எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுதா, அப்படி இப்படி நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இனி ஒரு 5 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன் மூலமாக மைனஸாக இருந்த மேசராசிக்காரனுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. இத்தனை நாட்களாக உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். இனி முழுவதுமாக உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்பட போகிறார். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு 5 மாதங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்த இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த நிலைமை வருதுன்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்கால்வாசி நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் 2-3 டிகிரிலாம் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, நிறைய ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் இருப்பீங்க. ஆனால் இருந்தாலுமே கூட ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க்ஸோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடி
நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்ச வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய சலுகைகளாகவே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்தஸ்தில் உயர்வீங்க. பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைய வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடியறதுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கண்டிப்பாக சனி கொடுக்க நினைத்தார் அப்படிங்கன்னா அது யாருமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய 5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறார். கடந்த காலகட்டங்களில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க. ஏன்னா வேறு கேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வேலை இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. மேசராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மேசராசிக்காரங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே குடும்ப உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுது. சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இவற்றிலிருந்து மேசராசிக்காரங்க கண்டிப்பாக வெளியே வந்தே ஆக வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் அதை சொல்லுவது ரொம்ப ரொம்ப நல்லது.